ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2025 எண்டுக்குள்ளே பெரிய லெவலில் போகக்கூடிய மீம் காயின்களை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா, காக்கினோ மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவாக்ஸ் பிளாக் செயினில் சூப்பரான ஒரு மீம் காயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காக்கினோ மீம் காயின் இருக்குது. இந்த காக்கினோ காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.50 130 பாயிண்டில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. மொத்தமாக இந்த காக்கினோ காயினுக்கு எவ்வளவு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 69 ட்ரில்லியன் அந்தளவுக்கு வந்து இருக்குது. இப்போ சர்க்குலேஷனில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த மொத்தமாக இருக்குது பார்த்தீங்களா 69, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன்லேயே வந்துருச்சு. இப்போ மார்க்கெட் கேப்பில் எந்த அளவுக்கு ட்ரேடிங் வால்யூம் இருக்குதுன்னா, இந்த காக்கினோ காயினுக்கு 92 மில்லியன் அந்தளவுக்கு வந்து டாலர் மதிப்பில் இருக்குது. இந்த காக்கினோ டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காக்கினோ காயினுக்கு இப்போ மொத்தமாக ட்ரேடிங் வால்யூம் ஒரு 92 மில்லியன் டாலர் மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது கூடிய சீக்கிரத்திலே 1 பில்லியன்லேருந்து ஒரு 10 பில்லியன் டாலர் மதிப்பு கொண்டுட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ சப்போஸ் 1 பில்லியன் டாலர் கொண்டுட்டு போனாங்கன்னா இங்கேருந்து நமக்கு ஒரு 10 மடங்கு அப்படின்னு நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும். அதே இது 10 பில்லியன் டாலர் மதிப்பு கொண்டுட்டு போனாங்கன்னா நமக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா 1 பில்லியன்லேருந்து ஒரு 2 பில்லியன் டாலர் மதிப்பில் வந்து வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இங்கேருந்து ஒரு 10லேருந்து ஒரு 20 மடங்குக்குள்ளே நமக்கு வந்து லாபமாக எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா, பேபே மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.40 தள்ளி 17 இல்லை 18 அந்த சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த பேபே மீம் காயினுக்கு எவ்வளவு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டோட்டலாக 420 ட்ரில்லியன் அந்த அளவுக்கு வந்து சப்ளை இருக்குது. இந்த 420 ட்ரில்லியனில் எந்த அளவுக்கு மார்க்கெட் கேப் ட்ரேடிங் வால்யூம் இருக்குதுன்னா 7.5 பில்லியன் டாலர் மதிப்பு இருக்குது. இப்போ இருக்குது பார்த்தீங்களா 7.5 பில்லியன் டாலர் மதிப்பு. இந்த 7.5 பில்லியன் டாலர் மதிப்பை கூடிய சீக்கிரத்திலே 50 பில்லியன் டாலர் மதிப்பில் இருந்து 75 பில்லியன் டாலர் மதிப்பு கொண்டுட்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனால் நமக்கு இப்போ வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா, 50 பில்லியன் டாலர் மதிப்பு கொண்டுட்டு போனால் கூட நமக்கு இப்போ வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட 6லேருந்து ஒரு 7 மடங்கு அப்படிங்கிற லாபம் வந்து நம்ம வந்து கிடைக்கலாம். ஆனால் அதே இது 75 பில்லியன் டாலர் மதிப்பு போச்சுன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து நமக்கு 10 மடங்கு லாபம் வந்து கிடைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அந்த 75 பில்லியன் டாலர் கொண்டுட்டு போவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா 25லேருந்து 50 பில்லியன் டாலர் மதிப்பு அப்படிங்கிறது கொண்டுட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா, மோக் மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மோக் காயினோட ப்ரைஸ் இப்போ என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.50 தள்ளி 20 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதாவது 200 பாயிண்ட் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த மோக் காயினுக்கு எவ்வளவு சப்ளை இருக்குதுன்னா, அதாவது மொத்தமாக எவ்வளவு இருக்குதுன்னா 391 ட்ரில்லியன் அந்த அளவுக்கு சப்ளை இருக்குது. அதுக்கப்புறமா சர்க்குலேஷன் சப்ளையில் எவ்வளவு இருக்குதுன்னா, அந்த மொத்த சப்ளை பார்த்திங்கன்னா அந்த மொத்த சப்ளையுமே சர்க்குலேஷனில் வந்துருச்சு. அதாவது 301 ட்ரில்லியன் அந்த மோக் காயின் எல்லாமே பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன்லேயே வந்துருச்சு. இப்போ இந்த 391 ட்ரில்லியனுக்கு இப்போ ட்ரேடிங் வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா 803 மில்லியன் டாலர் மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் வால்யூமில் இருக்குது. அதாவது மார்க்கெட் கேப்பில் ட்ரேடிங் வால்யூம் எடுத்துக்கிட்டோம்னா 803 மில்லியன் டாலர் மதிப்பில் இருக்குது. இந்த மோக் காயினோட டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, 10 பில்லியன் டாலர் மதிப்பில் இருந்து 25 பில்லியன் டாலர் மதிப்பு கொண்டுட்டு போகிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த மோக் காயினை 803லேருந்து 10 பில்லியன் டாலர் மதிப்பு கொண்டுட்டு போனாங்கன்னா நமக்கு இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 மடங்கு இல்லை 12 மடங்கு அப்படிங்கிற லாபம் வந்து நமக்கு வந்து கிடைக்கலாம். அதே இது 25 பில்லியன் டாலர் மதிப்பு கொண்டுட்டு போனாங்கன்னா 30 மடங்கு வரைக்கும் நமக்கு வந்து லாபமாக கிடைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு போகக்கூடிய ஒரு காயினாக கூட இப்போ வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மோக் காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதாவது நல்லாவே அப் ட்ரெண்டாகவும் ஆகுது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டாகவும் ஆகுது. அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நிறைய பேர் இப்போ வாங்கி ஹோல்டு பண்ணிக்கிட்டு ஹோல்டும் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வந்து அதிகமாக இந்த மோக் காயின் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது எப்போ வேணுனாலும் மேலேயும் போகலாம், அதே மாதிரி கீழேயும் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு கம்மியாகுதோ இந்த மோக் காயின் அப்போ வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஹோல்டு பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவில் நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, ஒரு ஏஐ ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா ஃபெட். இப்போ என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 1.35 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது.
ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா $3 வரைக்கும் நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. ஆனால் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 1.35 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. மொத்தமாக எவ்வளவு சப்ளை இருக்குதுன்னா 2.71 பில்லியன் அந்தளவுக்கு வந்து இந்த FET காயின் வந்து இருக்குது. இப்போ சர்க்குலேஷன் எவ்வளோ இருக்குதுன்னா 2.43 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து இருக்குது. இந்த காயினுக்கு எவ்வளவு ட்ரேடிங் வால்யூம் இருக்குதுன்னா மொத்தமாக இந்த மார்க்கெட் கேப்பில் $3 பில்லியன் மதிப்பில் இப்போ வந்து இருக்குது. சப்போஸ் இந்த 2025 ஒரு 10லேருந்து 15 பில்லியன் மதிப்பு கொண்டுட்டு போனால் கூட நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா 3 மடங்குலேருந்து 5 மடங்கு வரை நமக்கு வந்து லாபமாக கிடைக்கலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த ஃபெட் காயின் மூலமா அதிகமான ஒரு ப்ராஃபிட் கூட ஏர்ன் பண்ணலாம். அதாவது ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு காயினோ கூட இருக்குது. அதனால் கம்மியாக இருக்கும்போது வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இருக்குது பார்த்தீங்களா $1.35 சம்திங் மதிப்பில் இந்த ரேட்டு படி நம்ம 2020 கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 120 மடங்குக்கு மேலே நல்லாவே ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. ஸ்டேபிளாக அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லாவே மேலே வந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 120 மடங்குக்கு மேலே நல்லாவே மேலே வந்திருக்குது. அடுத்த ஒரு 4 வருஷத்தில் இந்த ஃபெட் காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து $1.50 பக்கமாக ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அடுத்து ஒரு 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா $25லேருந்து $30 கூட வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு மீம் காயினை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த மீம் காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா பாங்க். இந்த காயினோட ப்ரைஸ் இப்போ டாலர் மதிப்பில் 0.40 தள்ளி 28 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது 2024 தான் ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. 0.40 தள்ளி 60 சம்திங் ரேஞ்சில் நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. இப்போ இருக்கிறத விட ஒரு மடங்கு மேலே போனது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மடங்கு இப்போ கீழே தான் இருக்குது. இந்த 2025 எண்டுக்குள்ளே இந்த பாங்க் காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா அந்த ஒரு மடங்கு தாண்டிடுச்சுனாலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மடங்கு அப்படிங்கிற லாபம் வந்து கிடைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாங்க் காயினுக்கு மொத்தமாக சப்ளை எவ்வளவு இருக்குதுன்னா 91 ட்ரில்லியன் அந்த அளவுக்கு வந்து சப்ளை இருக்குது. சர்க்குலேஷனில் எந்த அளவுக்கு சப்ளை இருக்குதுன்னா 76 ட்ரில்லியன் அந்த அளவுக்கு வந்து சப்ளை இருக்குது. இந்த பாங்க் காயினுக்கு மொத்தமாக ட்ரேடிங் வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா $2 பில்லியன் மதிப்பில் இப்போ வந்து இருக்குது. அதாவது இந்த 2025 எண்டுக்குள்ளே எந்த அளவுக்கு கொண்டுட்டு வரலாம்னா $10 பில்லியன் மதிப்பில் இருந்து $20 பில்லியன் மதிப்பு அப்படிங்கிற அளவுக்கு வந்து கொண்டுட்டு வரலாம். ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு $10 பில்லியன் மதிப்பு கொண்டுட்டு வந்தாங்கன்னா மினிமம் ஒரு 5 மடங்கு அப்படின்னு லாபமாக கிடைக்கலாம். அதே இது ஒரு $20 பில்லியன் மதிப்பில் இருந்து $25 பில்லியன் மதிப்பு கொண்டுட்டு வந்தாங்கன்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ளே நமக்கு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 மடங்கு வரைக்கும் நமக்கு வந்து லாபமாக கிடைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நல்லா மேலே போகக்கூடிய ஒரு காயினாக கூட இருக்குது. ஏன்னா 2023 எண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்தில் அதாவது அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 2 மாதத்தில் 200 மடங்கு வரைக்கும் லாபமாக கிடைத்தது. எப்படின்னா 2023 அக்டோபர் மாதத்தில் லோ போனதுன்னா 0.60 தள்ளி 18 அந்த அளவுக்கு லோ போனது. அதுக்கப்புறமா அங்கேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே எந்த அளவுக்கு மேலே வந்ததுன்னா 0.40 தள்ளி 300 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு ஒரு நல்ல ஹை போனது. அதனால தான் அதோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 200 மடங்கு அப்படிங்கிறது கிடச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா அந்த அக்டோபர் மாதத்துலேருந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அதாவது 0.60 தள்ளி 17 இருந்திருக்குது. அதிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா 0.40 தள்ளி 350 அந்த ரேஞ்ச் அளவுக்கு மேலே போயிருக்கு பார்த்தீங்களா. அதாவது 2 ஜீரோ வந்து ரிமூவ் ஆகிருக்குது. ஒரு ஜீரோ பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆனால் ஒரு 10 மடங்கு. அப்போ 2 ஜீரோ ரிமூவ் ஆனால் 100 மடங்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 17 அப்படிங்கிற கணக்கு வச்சா கூட நமக்கு பார்த்தீங்கன்னா 200 மடங்குக்கு மேலே ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டயத்தில் நம்ம வந்து பாங்க் காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் இந்த டயத்தில் வாங்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு தான் ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கலாம். இனிமேல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 5லேருந்து ஒரு 10 மடங்குக்குள்ளே தான் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாலர் பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.